புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். காஞ்சிபுரத்தை எடுத்திருக்கக்கூடிய வையாவூர் பக்கத்துல சொத்து பிரச்சனைக்காக தன்னுடைய சொந்த சித்தியவே கொலை பண்ணிட்டு தப்பி ஓடிய மகனை போலீசார் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் என்ன நடந்ததுங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்முடைய சமூகத்தின் வலுவான கட்டமைப்பாக கூட்டு குடும்பங்கள் திகழ்ந்து வருவதை யாராலும் மறுக்க முடியாது. அத்தகைய கூட்டு குடும்பங்களின் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் சொத்துக்களால் எழும் பிரச்சனைகள் நொடியில் தவிடுபொடியாக்கி விடுகின்றன. இதனை நாட்டில் நடந்த பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்தியிருந்தாலும் கூட கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் சமூகத்தில் சொத்துக்களால் ஏற்படும் விபரீதத்தை உணர்த்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் வையாவூர் ஊராட்சிக்குட்பட்ட நல்லூர் கிராமத்தில் துளசியும் அவரது மனைவி சுமதியும் வசித்து வந்தனர். மேலும் இவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு பின்பக்கம் துளசியின் அண்ணன் சுப்பிரமணியனும் தனது குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார். வீடுகள் தனித்தனியாக இருந்தாலும் இரு குடும்பமும் ஒற்றுமையாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து வந்தனர். இந்நிலையில் துளசி மற்றும் சுப்பிரமணியனுக்கு சொந்தமான காலி இடம் ஒன்று இருந்திருக்கிறது. அதை கைப்பற்ற 2 குடும்பத்தினர்களுக்கும் அவ்வப்போது தகராறு ஏற்படுவது வாடிக்கையாக இருந்து வந்தது. அது அப்படியே இரு குடும்பத்திற்குள்ளும் புகைந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திடீரென தகராறு முற்றி இருக்கிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று காலை சுமார் 7 மணி அளவில் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த சித்தி சுமதியை வெட்டுவதற்காக கையில் அரிவாளை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக ஓடி வந்தார். இதை கண்டு அதிர்ந்து போன சுமதி துரையிடமிருந்து தப்பித்து ஓட முயன்றிருக்கிறார். ஆனால் துரையோ விடாமல் சித்தி சுமதியை துரத்தி சென்று கையில் இருந்த அரிவாளால் தலை, கழுத்து, முதுகு ஆகிய பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றார். இதில் நிலை குலைந்து போன சுமதி இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சுமதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த காஞ்சிபுரம் போலீசார் சுமதியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய துரையை தேடி வரும் நிலையில் சொத்துக்காக தன்னை வளர்த்த சொந்த சித்தியையே கொலை செய்த சம்பவம் நல்லூர் கிராமத்தில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டு குடும்பங்கள் மூலம் நமக்கு பல நன்மைகள் இன்னைக்கு கிடைச்சாலும் கூட இது போன்ற தனிநபர் சுதந்திரம், சொத்து பிரச்சனைகள், குடும்ப தகராறுகள் போன்ற பாதகங்களும் அதில் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. அதனால் சமூக பாதுகாப்பை வழங்கக்கூடிய அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் அன்பாகவும் விட்டு கொடுத்தும் இருந்து கொண்டு இது போன்ற சொத்து பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டாலே இது போன்ற விபரீதங்கள் நடக்காமல் மேக்சிமம் தடுக்க முடியும். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.